நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு குழப்பம் இருந்தது அப்படின்னா, இது உங்களுக்கான ரீடிங் தான். ரொம்ப அழகான எனர்ஜி இங்க இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ரொம்ப நாளா பேசல, இல்லன்னா வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ரீடிங் பொருந்தும். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான மெசேஜஸ் நிறைய வச்சுட்ருக்காங்க. நீங்க முடிஞ்சு போச்சு, இல்ல இனிமே கான்டாக்ட்டே வராது. இவ்வளோ நாளா பேசாதவங்க இனிமே பேச போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க எஸ். அவங்க பேச தான் போறாங்க. துளிர்க்காதுன்னு நினச்ச உங்க காதல் முடிஞ்சு போச்சு, பட்டு போச்சு அப்படின்னு நீங்க நினச்ச காதல் வந்து திரும்ப துளிர்க்க போது. சப்போஸ் உங்களுக்கு தெரியும் அவங்க உங்கள நேசிக்கிறாங்க. ஆனா சொல்லல. இன்னுமே வந்து காதல சொல்லல. பட் எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்ககிட்டயும் வந்து அவங்க காதல சொல்ல போறாங்க. காதல ஓப்பன் பண்ண போறாங்க. ஐ மீன் அவங்க இதயத்த ஓப்பன் பண்ணி சொல்ல போறாங்க. மேபி அவங்க வந்து ரொம்ப ஷை டைப்பா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்போலாம் வந்து மாஸ்க்காவது ஒண்ணாவது அப்படின்னு. ஏன்னா உங்களோட காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷனலா இருக்கு. நான் பார்க்குற குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பாட்டம் டெக்ல. அது இல்லாம நீங்க டிவைன் பீயிங் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் அ அட்ராக்ஷன் இருக்கு. இல்லன்னா நீங்க ஒரு டிவைன் பீயிங் உங்ககிட்ட ஒரு ஏஞ்சலிக் வைப் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்கு. அத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இல்லன்னா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. மேபி டிவைன் இன்டர்வென்ஷனா இருக்கலாம். இல்லன்னா உங்க காதலோட அருமைய பிரபஞ்சம் புரிய வச்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதும். நான் இவ்வளோ நாளா முகமூடி போட்டுட்டு லவ் பண்ணாத மாரி நடிச்சது போதும். உன்ன பிடிக்காத மாரி நடிச்சது போதும். அவங்களோட மனசுல இப்ப என்ன ஓடிட்டுருக்குன்னா, "நீ நடிச்சதெல்லாம் போதும். போய் காதல சொல்றியா?" அப்படின்னு தான் அவங்க மனசுல இப்போ ஓடிட்டுருக்கு. மேபி இது பிரபஞ்சம் கூட அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். "நீ போய் சொல்றியா? இல்லையா?" அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். லைட்டா, செல்லமா மிரட்டி கூட இருக்கலாம். ஏன்னா, இங்க கோ த டிஸ்டன்ஸ். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட போறாங்க. சீத்தா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ரொம்ப அதுக்கு வந்து டார்கெட் இருந்துச்சுன்னா, அது வந்து டார்கெட்ட வந்து நம்ம கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள ரீச் ஆயிடும். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சீட்டாவ தான் வந்து ரெஃபர் பண்ணுவோம். வேகமா போற எதுக்குமே. அதே சமயம் அது அவ்ளோ பவர்ஃபுல்லும் கூட. பூனையோட வெரைட்டி தான். ஆனா அது பூனை இல்ல இல்லையா? அந்த மாரி தான். இந்த பெர்சன் வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்களா? இவன்லாம் பண்ண மாட்டான் அவ்வளோதான். அடங்கிட்டான் இல்லன்னா அடக்கிட்டோம். இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நெனச்ச உங்க காதல் இனி முடியவே இல்ல. இப்ப தான் வந்து அது வேர் பிடிச்சு, இப்போ ரொம்ப ஆழமா வேர் பிடிச்சு, பட்டு போன மரத்துலயும் துளிர்க்க ஆரம்பிச்சுச்சு. மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள வந்து எள்ளி நகையாடியிருக்கலாம். இல்லன்னா நெறைய பேர் உங்கள பார்த்து சிரிச்சிருக்கலாம். உங்கள எளக்காரமா பார்த்துருக்கலாம். இவன் பெருசா சீன போட்டா, ஏதோ லவ் பண்றேன்னா, அத பண்ணேன்னா, இப்போ வந்து கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னு வந்து உங்கள இட்ஸ் லைக் உங்கள வந்து காயப்படுத்துறது தான் அவங்களோட எண்ணம். உண்மையான ஃப்ரெண்டா இருந்துன்னா, அவங்களோட தோளோட தோள் நின்றுருப்பாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்ல. உங்கள யாரோ வந்து காயப்படுத்தியிருக்காங்க, நெறையா அவமானப்படுத்தியிருக்காங்க. மேபி இந்த பெர்சனே கூட உங்கள வந்து காயப்படுத்திட்டு போயிருக்கலாம். பட் எல்லாமே மாறுது. மேபி 2026 இது வந்து ரொம்ப பிளெஸ்ட் இயரா இருக்க போது உங்க காதல் வாழ்க்கையில. நான் ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நான் பார்க்குற கார்ட்ஸ் அப்படி. எஸ்பெஷலி இது வந்து எர்த் சைன் இல்லன்னா ஏர் சைனுக்கு பொருந்தும். நீங்க வந்து உங்களையே வந்து பிளாக் பண்ணிக்கிட்டீங்க. மேபி இந்த பெர்சன் கூட அவங்களே பிளாக் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது இதயத்த மூடி வச்சிருந்திருக்கலாம். உங்க இதயத்த நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. மேபி இந்த வலினால இருக்கலாம். இல்லன்னா காதல்னே வேணான்டா சாமி அப்படின்னு நீங்க விலகி போய் உங்க காதல லைக் செல்ஃப் லவ் என்ன எனக்கு நான் போதும் அப்படிங்கிற எண்ணம். ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம். உங்க கப்ப நீங்க யாருக்குமே தரல. உங்க காதல், அன்ப உங்களுக்குள்ளேயே வச்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அது ரொம்ப செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க. சரி நம்ம வந்து திரும்ப திரும்ப போய் இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்க வேண்டாம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க எடுத்த அந்த முடிவு. மேபி இது வந்து உங்களுக்கு கைடட் முடிவா கூட இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஒரே நிமிஷம். யாருக்காவது திடீர்னு தொண்டை வரல்ற பழக்கம் இருக்கா? மேபி இந்த பெர்சனுக்கு உங்ககிட்ட பேச நினைக்கும்போது வாய் வறண்டு போது. ஆக்சுவலா எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது. சுத்தமா என் வாய் வறண்டுருச்சு. என்னால பேசக்கூட முடியல. ஸோ இந்த மாரி அவங்களுக்கு வந்து தடங்கள் இருக்கலாம். இல்லன்னா அவங்க வந்து உங்கள பார்த்தா வாய் மூடிக்கலாம். மீதி இடத்துலலாம் லப லபன்னு பேசுறாங்க. உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசணும்னு நெனச்சா அவங்க வாய் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. அது மேபி அத தான் அவங்க வொர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. மேபி நீங்க இல்லன்னா இந்த பெர்சன் வந்து ஓ மை காட்! நான் சொல்றேன் என்னன்னு.
இந்த பர்சன் மேபி அவங்க இதயத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இதயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து துளிர்க்குது. அதனால தான் இங்கே வந்து பட்டுப்போன மரம் வந்து திரும்ப துளிர்க்கிறத பற்றி பிரபஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து வேறு வேறு விதங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப மூடி உங்களே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தங்க வச்சுட்ருக்க காதல் இங்கே பாருங்கள். 2 பாட்டம் டெக் எனர்ஜியும் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப ஆழமான காதல் வச்சுட்ருக்கோங்க. 2 பேருமே 2 வித்தியாசமான உலகத்துலேருந்து வரவங்க. ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா கடல் கன்னி மாதிரி வராங்க. மாஸ்குலின் எனர்ஜி பார்த்திங்கன்னா கடல் மேலே ஸ்டேபிளாக இருக்க ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. கடல் மேலே, அதாவது எமோஷன்ஸ் 2 பேருமே வந்து எமோஷன்ஸில் பேலன்ஸ்ட், ஆனால் வேறு வேறு விதமாக. ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் எமோஷனில் முழுகி அதுலேருந்து முத்தெடுக்கிறவங்க. மாஸ்குலின் எனர்ஜி எமோஷனே வெளியில் காட்டிக்காமல் அதே சமயம் ரொம்ப கேரிங்காக இருக்க, ரொம்ப ஸ்டேபிளாக காதலும் அன்பும் வச்சிட்ருக்க ஒரு பர்சன். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட உண்மையை தான் பேச போகிறாங்க, உண்மையை தான் சொல்ல போகிறாங்க. அதனால் யூ கேன் ட்ரஸ்ட் கிங் ஆஃப் கப்ஸ். ஓ மை காஷ், யார்? மேபி இதை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். The past is already gone, the future is not yet here. There is only one moment for you to live, and that is the present moment. பழசு ஏதாவது இருந்துன்னா விட்டுற சொல்கிறாங்க. இந்த நிமிஷத்தையும் மட்டும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த நிமிஷத்தில் மட்டும் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? பீஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், டு நாட் சீக் இட் வித்தவுட். அமைதிங்கிறது வந்து நமக்குள்ளேருந்து தான் வரும், நமக்கு மேலேருந்து வராது. இது ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்பிரேஷனல் கோட்டு. சரி, யாருக்கும் இது பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா இதை தட்டி விட்டதில்லை. தட்ஸ் ஓகே. ஸோ அதுதான் இங்கே பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. பழசு முடிஞ்சு போச்சு, இது வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டுட்டு வரீங்க, லீவ் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க லீவ் இட். உங்களை அழகாக நேசிக்கிறதுக்கான ஒரு ஜீவன் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அதே அளவு, கொஞ்சம் கூட குறையாமல் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லீவ் இட் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியரை பார்த்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்து இது புது காதலாக கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரூத் பி டோல்டு, உண்மை சொல்லப்படும். இது வந்து ஒரு அவுல் பார்த்திங்கன்னா வெரி இன்ட்யூட்டிவ், சைக்கிக். இது புது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். மேபி இது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டின ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவுல் வந்து ரொம்ப சைக்கிக் பீயிங். அதனால் நீங்கள் உங்களை மூடி வச்சுக்கிற அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரீங்க. எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போக போகிறதில்ல. அதனால தான் பிரபஞ்சம் இங்கே கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. பாஸ்ட் இஸ் ஆல்ரெடி கான், த ஃபியூச்சர் இஸ் நாட் எட் ஹியர். தெர் இஸ் ஒன்லி ஒன் மொமெண்ட் ஃபார் யூ டு லிவ், தட் இஸ் ப்ரெசன்ட் மொமெண்ட். இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் யார் காதல்னு இருக்காங்களோ அவங்க தான் இந்த ரீஜெனரேஷனுக்கு காரணம். இல்லை இந்த ரீஜெனரேஷன் அவங்க வந்தனால தான் நடக்குது. அதனால் குழப்பிக்காதீங்க. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கைடன்ஸ் கொடுக்கறதுல. யார் இதை பார்க்குறீங்கன்னு தெரில. மேபி யூனிவர்ஸ் லவ்ஸ் யூ. டெத் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதை தோண்டாதீங்க. இது வந்து புது காதல் முடிஞ்சிருச்சுன்னா, இல்லைனா முடிஞ்சிச்சுன்னு நினச்ச காதல் திரும்ப முளைக்குது. உங்கள் சூழ்நிலை எப்படியோ, நீங்கள் வந்து பாஸ்ட்டை விட்டுட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் புது காதல் இருந்தது அப்படின்னா அதுதான். அண்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ரஸ், ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் வேறு லெவல். த எம்ப்ரஸ், ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக உருவாக்க போகிறீங்க. அது கல்யாணம் குழந்தையாக கூட இருக்கலாம், இல்லைனா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். ரொம்ப வேகமாக எல்லாமே நடக்கும். சீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா சேரியட் பாட்டம் டெக்கில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக நடக்கும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்க இந்த சூழ்நிலை நீங்கள் எதிர்பாராத விதமாக, எதிர்பாராத வேகத்தோட உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடியும். பிரபஞ்சம் சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஹையர் பவரோட ரோல் இருக்குது. அதனால் டோன்ட் வரி பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் நிறைய பேர்த்துக்கு பிரபஞ்சத்துக்கு, பார்க்குறவங்களுக்கு மேலே பிரபஞ்சத்துக்கு நிறைய அக்கறை இருக்குது. மேபி யூஆர் ஆல் டிவைன் பீயிங் ஆர் பியோர் சோல்ஸ். ஏன்னா இந்த கிளாரிட்டி பிரபஞ்சம் கொடுக்குறது வந்து வேறு லெவல் ஆஃப் கிளாரிட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு. யூ நீட் இட். ஸோ நீங்கள் வந்து எங்கேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. அழகான காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கீங்க. ஆக்சுவலி தட்ஸ் குட், வெரி குட். Clarifiers. ப்ரூடன்ஸ். ஏன் இந்த உங்கள் பிளாக்கேஜ் உங்களை வந்து ரொம்ப உள்வாங்கி ஒரு மாதிரி பிளாக் எனர்ஜியில் உங்கள் இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா,
கண்ணாடியில் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்கள பற்றி நினைக்கிறது உண்மையாக இருக்குது. அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறது, உங்ககிட்ட காட்டுற உருவம் உண்மை இல்லை, மாஸ்க். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தெளிவு கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தங்க வந்து பாம்பு, விஷப்பாம்பு, ஐ மீன் ஸ்னேக், அவங்க வந்து உங்களை ஓ மை காட், இது வந்து என்னையே அறியாமல் வாயிலேருந்து வர வார்த்தைகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க உங்களுக்கு. மேபி உங்களை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கார்னர் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் ஃபிசிக்கலாக அவங்கள அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து ஆல் அபவுட் யுவர் ஃபிசிக்கல் திங். இது வந்து அதை தாண்டின ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதனால தான் வந்து பாஸ்டில் யாராவது இருந்தாங்க, அவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா, டோன்ட் ட்ரஸ்ட் தம். இட்ஸ் அ ஸ்னேக். உங்களுக்கு தெரியும், யூ ஆர் கோயிங் டு பி வெரி ஹாப்பி. மாயங்கள் விலகும். அந்த பர்சனை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து விலகி போகிறதுக்கு உங்களுக்கு தடை இருக்காது. அவங்கள பற்றின வந்து ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு பனிமூட்டம் இருந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க அந்த உண்மைகள் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். நாங்கள் காலரிக், கேமஃப்ளாஜ், ஹண்டிங், நைட் விஷன், ஷார்ட் டெம்பர்ட். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். பச்சோந்தி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாங்க. நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பர்சன், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு. அதே மாதிரி டார்கெட், அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் அவங்களோட டார்கெட் இப்போ. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இல்லை அப்படின்னா எங்கேயாவது போய் தேவையில்லாதத்தில் மாட்டிக்குவீங்க. இட்ஸ் லைக் உங்களோட பிளெஸ்ஸிங்கை நீங்கள் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே உங்களோட உண்மையான காதலை நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டினீங்க அப்படின்னா. ஸோ பி கேர்ஃபுல். இது பார்த்துட்டாங்க, பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த டிவைன் ஃபெமினன் இந்த பர்சனுக்கு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறாங்க, அந்த பர்சனை நம்பாத அப்படின்றாங்க. ஸோ உங்கள் எனர்ஜி சேவ் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி டிவைன் ஃபெமினன், உங்களை யாரும் பெருசாக ஏமாற்றிட முடியாது. பில்ட் யுவர் ஓன் எம்பையர். அதனால தான் நீங்கள் இங்கே எம்ப்ரெஸ்ஸாக இருக்கீங்க. உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. லெட் தெம் சேஸ் யூ. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யார் டிவைன் ஃபெமினன் எனர்ஜியில் இங்கே மேட்ச் ஆகுறீங்களோ, செம இன்றைக்கி வந்திருக்க காசுலாம் வேறு லெவல். நான் இந்த டிவைன் ஃபெமினன் எனர்ஜியை பிளாக் பண்ண விரும்பலை. Let them chase you, build your own empire. Don't chase your counterpart. If it is meant to be, it will be. யாரையும் சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் நிற்கிறீங்க. யூஆர் அட்ராக்டிங். உங்களோட ரைட் மாஸ்குலின், அதாவது கிங் ஆஃப் கப்ஸ் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே ஹையர் பவர் பிளேயில் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதையும் இழக்க போகிறதும் இல்லை. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. வென் டைம் இஸ் ரைட். இடையில் வர்றது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அது வந்து உங்களோட சரியான காதல் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு விடை கிடைக்கும், தெளிவு பிறக்கும். அதனால் நீங்கள் வந்து எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக போகிறது இல்லை. கன்ஃபியூஸ் ஆக பிரபஞ்சம் விடமாட்டாங்க. அதனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்கள்கிட்ட வந்து அவங்களே காதலை சொல்லுவாங்க. அதில் ஒரு ஃபேக் எனர்ஜியும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. டோன்ட் சேஸ் தம். இதுதான் ஏன் இப்படி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கண்டுபிடிக்கிறதுனா, டோன்ட் சேஸ் எனிபடி, தே வில் கம். ஏன்னா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டால் உங்களை மிஸ் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிறது அன்கண்டிஷ்னல் லவ். உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது. தே காண்ட் லிவ். அதனால தான் உங்கள் பவரில் உங்களை ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்கள். த எம்பரஸ் எனர்ஜி. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் தான் இருக்கீங்க. ஸோ டோன்ட் வரி. வரட்டும், விடுங்க, சேஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு க்ளூ. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.